சொல்லுவதை அனைவரும் கேட்க வேண்டும். இதான் சத்தியம். ஹலோ, இதான சத்தியம். தேவன் சொல்லுவதை அனைவரும் கேட்க வேண்டும். ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು ಎಲ್ಲರೂ ಕೇಳಬೇಕು. யார் மூலமா ஆண்டவர் பேசுகிறார்? யார் மூலம் பேசுகிறார்? சபை என்ற ஒன்றை வைத்து ஊழியக்காரர்களை பிரித்தெடுத்து அன்றைக்கும் இன்றைக்கும் ஊழியர்கள் மூலமாக தான் ஆறுதலா இருக்கட்டும், எச்சரிப்பா இருக்கட்டும், ஆலோசனையா இருக்கட்டும், இந்த மெத்தட் ஆண்டவர் அப்படிதான் யூஸ் பண்றார். அப்ப தேவனும் எப்படி பேசுறாருன்னா மனுஷ மூலமாய் சபைக்கு பேசிಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟು ದೇವ ಸೇವಕರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಸರಿ, என்ன பேசுறாரு? எரேமியா 42:15. எரேமியா 42ஆம் அதிகாரம் வசனம் 15. இதப்ப நிறைய இருக்கு. இந்த அதிகாரத்துல நிறைய இருக்கு. ஒரு வார்த்தை அந்த அந்த ஆண்டவர் பேசுகிறார். அதுக்காக ஆண்டவர் பேசுகிறார், அனைவரும் கேட்க வேண்டும். அதுதான் அதுல இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீ மனுஷ வார்த்தையை கேட்க வேணாம். கர்த்தர் யாரு, அதுக்குன்னு ஒரு தனி செய்தி. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு? ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சா சும்மா கை காலெல்லாம் நடுங்கணும். நமக்கு கை கால் நடுங்கலைன்னா கூட இருதயத்தில் ஒரு நடுக்கம் கண்டிப்பா இருக்கணும், இருக்க வேண்டும். ಯಾರು ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ ಪುಸ್ತಕ 42ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವನ್ನು ಈಗ ಕೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಕೈಕಾಲ ನಡುಕ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇರಬೇಕು. சரி, இந்த வருஷம் ஆண்டவர் என்னென்ன வாக்கியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? இந்த வருஷம் துவங்குறதுக்கு முன்ன என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல், என் பிரசன்னம் உன்னோட எப்பவும் இருக்கும். ஆனா தப்பு பண்ணா கூட இருக்காது. நம்ம ராங்கா போய்கிட்டு இருந்தா அவர் சமூகம் நம்மோட ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வரும், நின்னுடும். அவர் வார்த்தையின்படி போனால் அவர் பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். ಈ ವರ್ಷ ಯಾವ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಂದ್ರೆ, ನಾನೇ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನೋ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಆತನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அடுத்த ஒரு வார்த்தையை நாம பேசி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த வருஷம் நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். எப்ப கட்டுவார்? அவர் வார்த்தையை கேட்டு வாழும்போது. எப்பொழுது இடிக்கப்படுவார்கள்? கேட்ட வார்த்தையை விட்டுட்டு தான் இஷ்டப்படி போகும்போது. ಅನಂತರ ಒಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಯಾವಾಗ ಕಟ್ಟುತ್ತಾರೆ? ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ವಿಧೇಯರಾಗುವಾಗ. ಕೇಳದೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ ಅದು ಕೇಳಲ್ಪಡುವುದು. முன்பு சொன்ன வார்த்தை யாத்ராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுங்கிற வார்த்தை யாத்ராகமம் 33:14. ನನ್ನ ಸಮೂಹ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ವಾಕ್ಯ ವಿಮೋಚನಕಾಂಡ ಪುಸ್ತಕ 33ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். எப்பொழுதுங்கிறது நான் சொல்ற வார்த்தை அந்த தேசத்துல நிலைத்திருந்தால், நான் சொல்ற வார்த்தையை கேட்டு அப்படியே கிழிச்ச கோட்டை தாண்டாம ஒரு சுயத்துக்கு இடம் கொடுக்காம என் வார்த்தையின் நிலையிலே நின்று என் பிரசன்னத்துக்குள்ளே நடந்தால் உன்னை இடிக்க மாட்டேன், கட்டுவேன் என்பதின் உணர்வை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿದ್ದು ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. ஆனா இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நேற்று ஆண்டவர் எந்த வார்த்தையின் மூலமா கட்டுவேங்கிற தலைப்புல கொஞ்சம் அப்படி போவோம். அப்ப என்ன எதை கட்டுறேன்னு சொல்றாரு? என் சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சபை அவருடையது, நீங்களும் நானும் தான். இதை இடிக்க பிசாசு அங்கங்க ஓட்ட போடுவான், பல விதத்துல அவன் தந்திரமா செயல்படுவான். ஆனா நான் என் சபையை கட்டுவேன். சபை கவனிக்கணும் நீங்க, என் சபை. இங்க வந்திருக்கிறதெல்லாம் யாருக்கு சொன்ன தெரியுமா? இதை இடிக்க பிசாசு முயற்சி பண்ணுவான், சுயத்தால், பெருமையால், பல விதத்துல.
அது ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன். இதான் கர்த்தருடைய வார்த்தை. ಈ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ವಾಕ್ಯ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಎಂಬುದಾಗಿ. ಸೈತಾನನು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೆಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ, ಸ್ವಾರ್ಥದಿಂದ, ಹೆಮ್ಮೆಯಿಂದ, ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಎಂಬುದಾಗಿ. கவனிக்கிறீங்களா? நான் வெறும் மேலோட்டமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ள போக ஆரம்பிச்சா நிறைய விஷயம் வரும். அப்பதான் நம்ம வாழ்க்கைக்கு உட்பட்ட எப்பவுமே ஆண்டுடைய வசனத்தை ஆழமா சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நிறைய வார்த்தைகள் வரும். நேரம் முக்கியம் இல்லையா? ஆண்டவர் வார்த்தைகள் நிறைய கொடுக்கிறாருங்கிறதுனால இஷ்டத்துக்கு போக முடியாது. ஆகவே மேலோட்டமா சொல்றேன், இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல தியானம் பண்ணுங்க. உங்க ஆத்மாவுக்கு அது பலனா, இல்லைன்னா அடுத்த ஆராதனைக்கு வாங்க, இன்னும் திருப்தியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா. ஸ்தோத்திரம். ಮೇಲ್ನೋಟವಾಗಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಸಮಯವಿಲ್ಲದ ಕಾರಣ. ಇನ್ನೂ ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕಾದ್ರೆ ಮುಂದಿನ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿರಿ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்ற இடத்துல நீங்க இருக்கணும், நான் சொல்வதை கேட்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது, நான் என் இஷ்டம் போலதான் வாழ்வோம் போவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சொல்வீர்களானால் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. எனக்குன்னு ஒரு தனி இது இருக்கு. ஏன்னா நாங்க மனுஷன் இல்லையா, எங்களுக்கு புத்தி இல்லையா? எல்லாம் இருக்கு. கர்த்தர் சொல்ற இடத்துல, கர்த்தர் நடத்துகிற பாதையில நீங்க இல்லைன்னா, அப்படி சொல்வீர்களானால் என்ன நடக்கும்னு சொல்ற? சொல்வீர்களானால் அது ஒரு வார்த்தை. எங்க இருக்கு? எங்க 42, 13, 14 கடைசியில நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு. அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாம அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்வீர்களானால் அப்படி ஒரு வார்த்தை. 42 ಎರೆಮಿಯ 42, 13, 14 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ನಾವು ಹೇಳುವುದಾದರೆ ಈ ಮಾತನ್ನು ನಾವು ಕೇಳುವುದಿಲ್ಲ ಅಥವಾ ನಾವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ ಎಂಬುದಾಗಿ. சரி, என்ன சொல்வீர்களானால்? வாய் இருக்கிறதுனால எல்லாம் சொல்லிவிட, அதெல்லாம் கவனிங்க. வாய் இருக்கிறதுனால ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, என்ன வேணாலும் சொல்லிவிட, தேவன் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதுக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதான் தேவனால் கட்டப்பட்ட எல்லைக்குள் வாழ்கிறவர்கள். வாய் இருக்கிறதுனால மிஞ்சி மிஞ்சி தெய்வத்துக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, தெய்வ வருங்கால தெளிவான திட்டத்துக்கு விரோதமா பேசினால் என்ன நடக்கும்னு நீங்க கடுமையான வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா எனக்காக பேசல, இதுல உள்ள வார்த்தையை சொல்ற கடுமையா போகும் பாருங்க. நீங்க சொல்வீர்களானால், உங்கள் சுயத்துக்கு இடம் கொடுத்து தெய்வீகத்தை விட்டு நீங்கள் சொல்வீர்களானால் என்ன நடக்க போகுது பாருங்க. ಆದರೆ ಬಾಯಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಸ್ವಂತಕ್ಕೆ ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಂದ ಹಾಗೆ ನಾವು ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಈಗ ಹೇಳುವಂತದ್ದು ಕಠಿಣವಾಗಿ ಇರುತ್ತದೆ. 13வது வசனத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, நான் இந்த தேசத்துல இல்ல, நான் இந்த சபையில இருக்க மாட்டேன், நான் அப்படி, நான் இந்த சபையில இருக்க மாட்டேன், நான் இந்த தேசத்துல இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் சொல்வீர்களானால். 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ನುಡಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಸುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, அப்புறம் நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாட்சியினால் பட்டினியால் இராததுமான எகிப்து தேசத்துக்கு தான் போய் அங்கதான் நாங்க இருப்போம். எங்களுக்கு அங்கதான் நல்ல வெள்ளரிக்காய் இருக்கு, வெள்ளை பூண்டு இருக்கு, அங்கதான் கொமிட்டிக்கா இருக்கு, அங்கதான் வாய்க்கு இச்சிக்கிற காரியம் இருக்கு. இங்கெல்லாம் என்ன இருக்குங்க? காசு இருக்கா? இங்க பணம் இருக்கா? இங்க என்ன இருக்கு? அங்கங்க சுத்துனா நல்லா இருக்கும். அப்படி நீ சொல்வீர்களானால். 14ನೇ ವಚನ, ನಾವು ಯುದ್ಧ ಕಾಣದೆ, ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದ ಕೇಳದೆ, ಅನ್ನದ ಕೊರತೆಯಿಂದ ಹಸಿವೆಗೊಳ್ಳದೆ ಇರುವ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ವಾಸಿಸುವೆವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? ஆண்டுடைய உணர்வு தெரியுதா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதான். சரி, சொல்லிடுறாங்க அவங்க. சொல்லுவோம். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை, செவி கொடாமல் போவீர்களானால். இப்படி ஆண்டவர் சொல்லியும் வழிதவறி போகாம தெளிவாய் வாழ வேண்டும் என்று இவ்வளவு சொல்லிக் கொடுத்தோம்.
என் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளாது என்று நீங்கள் உங்க ஆசைக்கு இடம் கொடுத்து, உங்க மைண்டுக்கு இடம் கொடுத்து போவீர்களானால், 15ாம் வசனத்தின் கடைசி 15ನೇ ವಚನ ಕಡೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಇಷ್ಟೆಲ್ಲ ನಿಮಗೆ ನಾವು ಹೇಳಿ ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು, ಈ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಬಾರದು, ಇದನ್ನು ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು, ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಹೋಗುವುದಾದರೆ. விளங்குச்சா? எல்லாருமே உணரணும். ஆலயம் என்பது ஆயத்தப்படுத்துவது, செய்தி என்பது தெளிவாக்குவது, தேவ பிரசன்னம் என்பது அவருக்காக வாழ வைப்பது, அவருக்காக வாழ வைப்பது. அதுக்குதான் கர்த்தர் இந்த வேதத்தை இவ்வளவு வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்கும்படி, சிந்திக்கும்படி, செயல்படும்படி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ವಿಧೇಯರಾಗಿ ಚಿಂತಿಸಿ ಯೋಚಿಸಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்ன நடக்கும் தெரியுமா? யாத்ராகமம் 5:2. யாத்ராகமம் 5:2. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. மோசே, அதாவது பார்வோன் என்ன செஞ்சான், இத அவன் தான் சொல்லணும். என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர், ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறதுக்கு, தேவன் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறிய, நான் இஸ்ரவேலை போக இவன் எகிப்துக்குள்ளேயே வச்சுக்க விரும்புறான். அன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்துக்கு தான் போவோம், கானானுக்கு போக நல்ல வழிக்கு நாங்க போக மாட்டோம். நாங்க அந்த எகிப்துங்கிற அந்த எகிப்துன்னு மட்டும் ஒரு செய்தி கொடுக்கிறேன். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், கானான் அப்படின்னு மட்டும் ஒரு செய்தி கொடுக்கிறோம், வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அப்ப நான் எகிப்துக்கு தான் போவோம் அப்படின்னு எகிப்துல இருக்கிறவங்களை நான் எப்படி விடுவேன்? அப்போ பாவத்துல இருக்கிறவங்களை விடுறதுக்கு பிசாசு அவ்வளவு ஏமாளி. அப்ப என்ன சொல்றான்? யார் அவர்? தேவன். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? தேவ வார்த்தைய கேட்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்? யார் அந்த தேவன்? அவர் வார்த்தையை நாங்க கேட்க முடியுமா? அதெல்லாம் நாங்க எகிப்தை விட்டு யாரையும் விட முடியாது. அடிமைத்தனத்தை விட்டு அவர்களை நாங்க விட இன்னைக்கு அப்படிதான் அழுத்தி வச்சிருக்கிறான். ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளணும். ಆದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ನಾವು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅದಕ್ಕೆ ಫರೋಹನನು, ಯೆಹೋವನೆಂಬವನು ಯಾರು? ನಾನು ಅವನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಹೋಗಗೊಳಿಸುವುದೇಕೆ? ಯೆಹೋವನು ಯಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಸ್ರಾಯೇಲರು ಹೊರಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾನು ಒಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ஒரு கெட்ட காரியத்தை வாயில சொல்ல 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 கோபம் வெளிப்படும், செயல்ல காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல காரியமும் அவ்வளவுதான், கெட்ட காரியமும் அவ்வளவுதான். நல்லதை சொல்ல 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 நல்முடிவு வரும். கெட்டதை வாயில சொல்ல 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 முடிவு கேடாய் மாறிவிடும். இவர் தேவனையே கேள்வி கேட்டார், நான் எப்படி விடுவேன் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக பேசினார். அடுத்து அவருடைய ஆக்ரோஷம் என்னவா இருக்கு பாருங்க. பார்வோன் ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾತನಾಡುವುದಾದ್ರೆ ಅಂತ್ಯವು ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ, ಕೆಟ್ಟದನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಅಂತ್ಯವು ಕೆಟ್ಟದಾಗಿ ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ಫರೋಹನ ಹೃದಯವು ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. 11 கடைசி, யாத்ராகமம் 10:11 வசனத்தின் கடைசி பாருங்க. ஆரோனையும் மோசேயும் கர்த்தருடைய ஊழியர்களை அவன் என்ன செய்யறான்? அவன் சமூகத்திலிருந்து துரத்தி விடுகிறான். ஏன்னா இப்ப இருக்கிற பிரச்சனைய ஆண்டவர் வார்த்தையை கேட்காம 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 போறதுனால பிரச்சனை மேல பிரச்சனை, வாதை மேல வாதம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பார்வோனின் சேனை, பார்வோனின் எகிப்து தேசம் முழுவதும் அளவுக்கு மீறி கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நாயாரா? பிரச்சனை மேல பிரச்சனை வருது பாருங்க. அதேதான், ஆண்டுடைய வார்த்தையை கேட்க மனம் இல்லைன்னா நாம அளவுக்கு மீறி பிரச்சனைக்குள்ள போக வேண்டிய நிலைமை வேற யாரும் விடுவிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றத கேட்க மனசு இல்லைன்னா வேற மாதிரி பிரச்சனைய
ಸಂಧಿತಾಗணும். ಪಾರೋನಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ಆತನು ಯಾರು, ಆತನ ಮಾತನ್ನು ನಾನು ಯಾಕೆ ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸಮಸ್ಯೆ ಮೇಲೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತಲೇ ಬದೆ, ಬಾಧೆಗಳು ಬಂದಿವೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆರೋನು ಮೋಶೆಯನ್ನು ಕರೆದು ಅವರನ್ನು ತನ್ನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಹೊರಡಿಸಿ ಬಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ. ஃபர்ஸ்ட் ஊழியர்களை துரத்துனவங்க. எதை துரத்துற போல பொதுவா துரத்துறதுன்னா எதை துரத்துவாங்க? நாம நாயை துரத்துவாங்க. தேவ ஊழியர்களை எப்படி துரத்துறாங்க? அதான் ஊழியர்களை மதிக்கிறது இல்ல. தேவ ஊழியர்கள் பார்வனுக்கு தெரியல, துரத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஊழியர்களை துரத்துவாங்க, அவரை சபையை விட்டு விசுவாசிகளை விரட்டி விடுவாங்க. ஊழியர்களை கையை வச்சு அவரை விசுவாசிங்க சிதறாங்க, அவரை விசுவாசிகளை துரத்துவாங்க. பார்வன் அதை தான் செய்யறான். ಮೊದಲಾಗಿ ಆತನು ಆ ದೇವ ಸೇವಕರನ್ನು ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಹೊರಡಿಸಿ ಬಿಟ್ಟನು, ಅನಂತರ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಮಕ್ಕಳನ್ನು ಹೊರಡಿಸಿ ಬಿಟ್ಟನು. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಪಾರೋವನ್ನು ಮಾಡಿದನು. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் பாருங்க. யாத்ராகமம் 12:33. விமோச்சன கண்ட புஸ்தக 12ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಚನ. எகிப்து முழுவதும் என்ன ஆகுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காததுனால நாங்க சாகுறோம், நாங்க செத்து போறோம். சாவு வார்த்தை வருதாங்க. நாங்க சாகுறோம், எங்க உடம்பு நல்லா இல்ல, எங்க குடும்பம் நல்லா இல்ல, எங்க தேசம் நல்லா இல்ல, நாங்க சாகுறோமே சொல்லிட்டு அவங்கள வர சொல்லி தீவிரமா ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்துகிறான், வேகமா துரிதப்படுத்துகிறார். யார? ஜனங்களை. முதல்ல ஊழியக்காரங்களை கைய வச்சா, இப்ப எங்க கைய வைக்கிறா? ஆனா இது கர்த்தருடைய திட்டம். ஏன்னா இவங்க யாரு? கர்த்தருடைய வார்த்தைய கேட்கிறவங்க. அவன் யாரு? கர்த்தருடைய வார்த்தைய மதிக்காதவன். கிட்ட யாரையும் சேர்க்க மாட்டான். அது வேற விதத்துல வேற கோணத்துல பேசணும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற. சாத்தா என்னென்னலாம் பண்ணுவான், ஒட்ட விட மாட்டான். உணர்ந்து தப்ப உணர்ந்து அதெல்லாம் இல்ல, வெட்டி விரட்டி விட பார்ப்பான். பார்வன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ಐಗುಪ್ತರು ನಾವೆಲ್ಲರೂ ಸಾಯುತ್ತೇವಲ್ಲ ಅಂದುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ತಮ್ಮ ದೇಶದಿಂದ ತ್ವರೆಯಾಗಿ ಕಳಿಸಿ ಬಿಡುವುದಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷೆ ಪಟ್ಟು ಅವರನ್ನು ಬಲತ್ಕರಿಸಿದರು. ஏசாயா 30:16. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 30:16ನೇ ವಚನ. ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னான், நீங்க சொல்றபடி அந்த வார்த்தைகளை நாம செவி கொடுக்க முடியாது. அதெல்லாம் இனி பழையபடியெல்லாம் இல்ல. நாம அதுக்கெல்லாம் இனி அது இல்ல, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் பாருங்க. 30:16. ನಾನು ನೀವು ಹೇಳುವ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ, ನಾನು ಆ ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಏಷಾಯ 30:16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ನೋಡಿರಿ. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க, அமெரிக்கையின் நம்பிக்கை உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனசில்லைன்னா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்கு. இதை ஏற்று நீ வாழ்ந்தால், இல்ல அப்படி இல்லைன்னு நீ சொன்னால், அப்பதான் அடுத்த வார்த்தை இருக்கு. 15ನೇ ವಚನ. ಇಸ್ರಾಯೇಲರ ಸದಾಮಲ ಸ್ವಾಮಿಯಾಗಿರುವ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನೀವು ತಿರುಗಿಕೊಂಡು ಸುಮ್ಮನಿದ್ದರೆ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು, ಶಾಂತರಾಗಿ ಭರವಸೆದಿಂದಿರುವುದೇ ನಿಮಗೆ ಬಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ನೀವು ಒಪ್ಪಿಕೊಂಡಿಲ್ಲ, ನೀವು ಬೇಡವೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ. அப்படி அல்ல, குதிரைகளின் மேல ஏறி ஓடி போவோன்னு சொல்றீங்க. விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்க சொல்றபடியெல்லாம் அமெரிக்கா நம்பிக்கை பலன் அங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்ட நாம இருக்க முடியாது. குதிரைன்னு ஒண்ணு இருக்கு, நாங்க வேகமா ஓடுவோம். அப்புறம் அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவீங்க. அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமா, பார்வை எப்படி துரத்தினார்? துரத்தி அடிக்கப்படுவீர்கள். இந்த ஆத்துமா துரத்தப்படும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை துரத்தப்படும். ஒரு நம்பிக்கை,
ஒரு அமெரிக்கை, ஒரு ரட்சிப்பு, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நான் இனி இருக்க முடியாது, நாம எனக்குன்னு பிளான் இருக்கு அப்படி போவேன்னு சொன்னால் இந்த நீங்க துரத்தி விடப்படுவீங்க. துரத்துறது யாரு? சாத்தான். அணைக்கிறது ಯಾರು? ಆಂಡವರು. 16ನೇ ವಚನ, ಕುದುರೆಗಳ ಮೇಲೆ ಓಡುವೆವು ಎಂದುಕೊಂಡದರಿಂದ ಓಡಿ ಹೋಗುವಿರಿ, ನೀವು ವೇಗವಾಗಿ ಸವಾರಿ ಮಾಡುವೆವು ಎಂದುಕೊಂಡದರಿಂದ ವೇಗಿಗಳೇ ನಿಮ್ಮನ್ನು ಅಟ್ಟಿ ಬಿಡುವರು. ಆದರೆ ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸುವಾತನು, ಆದರೆ ಸೈತಾನನು ஓடிசுவாத்தனாகிದ್ದಾನೆ. அறிவுக்காக ஆண்டுடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்க கூடாது. உள்ளத்துக்குள்ள அந்த உணர்வு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்ட்டு கேட்டுட்டு அவ்வளவுதான் அந்த இடத்தை விட்டு போகும்போது வாழ்க்கையில கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத போய்கிட்டு இருக்கிறோம். 2025 அப்படி போனீங்கன்னா அடுத்த வார்த்தை பாருங்க, வாழ்க்கை வீணா போயிடும், செத்து போயிடும். ஆத்மாவிலையும் செத்துருவோம், சரீரத்திலையும் செத்துருவோம். பயமுறுத்தல, நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கலன்னா இது நடக்குமா? வசனம் பாருங்க. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇರಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲೂ ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲೂ ನಾವು ಪಡುವಂತಹ ಬಾಧೆಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீங்க சொன்னதெல்லாம் சொல்வதெல்லாம் கேட்க முடியாது. நாங்க போய்கிட்டு தான் இப்ப ஏற்கனவே மைண்ட் போயிடுச்சு எகிப்துக்குள்ள. 41, 17, 18 ஏற்கனவே உங்க மனசு பிளான் பண்ணியாச்சு. அந்த வழிதான், அங்கதான், அதுதான் வழி, அதெல்லாம் இனி திரும்ப முடியாது. ஆனா இறைமைய மூலமா ஆண்டவர் சொல்றார், அது வேணாம், மாத்திக்க, உன் மனசை மாத்திக்க, தீர்மானத்தை மாற்றிக்கொள். அது தேவ திட்டம் இல்ல, சரியான நீ போற போக்கு சரியான போக்கு இல்ல, சரியான வழிக்கு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். ಯೆರೆಮೀಯ 41, 17, 18 ವಚನದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಆಗಲೇ ಯೋಚಿಸಿದರು, ನಾವೆಲ್ಲರೂ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ದೇವರು ಯೆರೆಮೀಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬೇಡ, ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. எகிப்திலே எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கலாம். ஆனா அங்கதான் தங்க போவன்னு சொன்னா 3 காரியம் நடக்கும். பட்டயம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், சாவிங்க. வசனத்தை அப்படியே படிக்கணுமா இல்லையா? வசனத்தை அப்படியே கேட்கணுமா இல்லையா? பஞ்சம் வரும், பட்டயம். முதல்ல பட்டயம் யுத்தம், 2வது பஞ்சம். யுத்தம் வந்ததுன்னா பசி, பஞ்சம் வரும். 3வது பஞ்சம் வந்த பிறகு அடுத்து என்ன ஆகும்? கொள்ளை நோய் வந்து செத்து போயிடுவோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மனுஷிக வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய விஷயம் வேதத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ಇಲ್ಲಿ 3 ವಿಷಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಖಡ್ಗವು ಬರುತ್ತದೆ, ಎರಡನೇದಾಗಿ ಆಹಾರದ ಕ್ಷಾಮವು ಬರುತ್ತದೆ, ಮೂರನೇದಾಗಿ ಖಡ್ಗ ಕ್ಷಾಮ ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಸಾಯುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவங்களுக்கு ஒரு பேர் என்ன? கேட்காதவங்க, கேட்டு கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன பேரு? பாவிகள் தானே, இல்ல பரிசுத்தவான்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாதவங்களுக்கு பேர் என்ன? பாவிகள். இது 3 பின்தொடரும். நீதிமொழிகள் 13:21. நீதிமொழிகள் 13:21 என்ன சொல்லி இருக்கு பாருங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம ஒரு முறை 2 முறை இல்ல, தொடர்ந்து வருஷ கணக்குல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல நேரம் இல்ல பாருங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா கர்த்தரை விட்டுட்டு தெய்வீகத்தை விட்டுட்டு தீவினை. தீவினைங்கிறது நல்ல வார்த்தை இல்ல, கெட்ட வார்த்தை. தீவினை தொடரும், பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீதிமானுக்கோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கிறவர்களுக்கு நன்மை பலனாக ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்காக வாழ்ந்தால் நன்மை அதனுடைய பலனா வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நான் அப்படிதான் போவேன்னு சொல்லி போய்கிட்டு இருந்தா
அவனுக்கு பேரு பாவி, தீவினை அவனை பற்றி கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் இருதயத்துல வெள்ளி போல இதயத்துல அப்படியே உருக்கி வார்த்தையை வைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே வைத்துக் கொள்ளணும். ಅಮಂಗಳವು ಪಾಪಿಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು, ಮಂಗಳವು ಸಜ್ಜನರಿಗೆ ಪ್ರತಿಫಲವಾಗುವುದು. எரேமியா 24:10 பார்க்க முடியுமா? 24:10. எரேமியா 24:10. எரேமியா 24:10 வசன. அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக்க மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா எல்லாரும் சொல்ற இது 3 ஆபத்தான செயல். வேறு விதத்தில் வரும். அது வெறும் பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் இல்ல, அது வேற வேற விதத்துல பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு வராம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த வருஷத்துல அவருக்காக வாழ அனைவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ನಾನು ಅವರಿಗೂ ಅವರ ಪಿತೃಗಳಿಗೂ ಅನುಗ್ರಹಿಸಿದ ದೇಶದೊಳಗಿಂದ ಅವರು ನಿರ್ಮೂಲರಾಗುವ ತನಕ ಖಡ್ಗ, ಕ್ಷಾಮ, ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಕಳುಹಿಸುವೆನು. எரேமியா 44:28. 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 44:28 வசன. ஆனாலும் பட்டயத்துக்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு கொஞ்சம் பேராய் திரும்புவார்கள். அப்படியே எகிப்து தேசத்திலே தங்கி இருக்க வந்த யூதாவில் மீதியான அனைவரும் அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தையோ என் வார்த்தையோ, தங்களுடைய வார்த்தையோ என் வார்த்தையோ, யாருடைய வார்த்தை மேம்படும் என்று அறிவார்கள். அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு 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 வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எகிப்துல இருக்கிறவங்க இப்ப எங்க திரும்புவாங்க? யூதா. இப்ப இவங்க யூதாவில் இருக்கிறவங்க எகிப்துக்கு போக இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாடு பிரச்சனை வரும்போது ஒரு கூட்டமாவது கானானை நோக்கி போகும். கர்த்தரை நோக்கி பார்க்கணும், பரலோகத்துக்கு போகணும். இந்த அனுபவம் வரும்போது போய் மாட்டிக்க கூடாது, விடுதலையாகி மேலே போக வேண்டும். ಖಡ್ಗಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡವರು ಕೊಂಚ ಜನ ಮಾತ್ರವೇ ಆಗಿ ಐಗುಪ್ತದಿಂದ ಯೆಹೂದಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗುವರು. ಆಗ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗಿ ಪ್ರವಾಸಿಸುತ್ತಿರುವ ಯೆಹೂದ ಜನಶೇಷದವರೆಲ್ಲರೂ ನನ್ನ ಮಾತು ಸಾಗತಕ್ಕದ್ದೋ ತಮ್ಮ ಮಾತು ಸಾಗತಕ್ಕದ್ದೋ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. சாகாம பிழைக்கணும்னா, கர்த்தருக்காக வாழ வேண்டுமானால் இன்று நமக்கு ஆண்டவர் சொல்றது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:6. 1 தெசலோனிக்கேயருக்கு 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியா எச்சரித்திருக்கிற இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். எச்சரிப்பு கொடுக்கிறாரு. திரும்புங்கள், கர்த்தருக்கு நேரா திரும்புங்க, வசனத்துக்கு நேரா திரும்புங்க, பரலோகத்துக்கு நேரா மனசை திரும்புங்க. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾರು ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ವಂಚಿಸಿ ಕೇಡು ಮಾಡಬಾರದು. ನಾವು ಮುಂಚೆ ತಿಳಿಸಿ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಇವೆಲ್ಲವುಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮುಯಿಗೆ ಮುಯಿ ತೀರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்ப இல்லைன்னா அப்படிதான் இருக்க போறீங்களா? இன்னும் கூடுதலா பவுல் சொல்றாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 4:17. எபேசியதவರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சிய சொல்லி எச்சரிக்கிறது என்ன தெரியுமா? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்க அவங்கள போல உங்க வாழ்க்கை இருக்க கூடாது. மற்றவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். அவங்கள போல கெட்ட வார்த்தை, அவங்க போல ஏமாத்துறது, அவர்களை போல வட்டி வாங்குறது. உங்களுக்கு தெரியுமா? யாத்திராகமத்துல படிச்சீங்களா? வட்டியை வாங்க, அதுவும் சபையில உள்ளவங்க கிட்ட வட்டி வாங்க. 3 நாளைக்கு முன்ன யாத்திராகமத்துல படிச்சீங்க. எல்லாம் கடவுள் பேசுறாரு, கீழ்ப்படிய மாட்டேன்றோம். நாங்க வாங்கிக்கிட்டு தான் இருப்போம், நாங்க அப்படி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதான்.
ಆದುದರಿಂದ ಅನ್ಯ ಜನರು ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಇನ್ನು ಮೇಲೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವವನಾಗಿ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் எதுக்கு பேசுறாரு அப்படி என்றால், தேவன் சொல்றதை விட்டு நம்ம வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள வேண்டும். போக வேண்டாம்னா போகக்கூடாது, செய்ய வேண்டாம்னா செய்யக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 41-42 ವಚನಗಳು. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு புத்தி சொன்னார். ஊழியக்காரர் புத்தி சொல்றாரு, உங்களை மாத்திங்க, உங்க வாழ்க்கையை மாற்றி கொண்டு இருங்க. அப்படி சொன்னபோது ஆண்டவர் வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க? சந்தோஷமா கேட்டாங்க, ஏற்றாங்க. சொல்றத கேட்கணும். ஆண்டவர் சொல்றத பைபிள்ல இருக்கு, சொல்றத கேட்கணும். அப்படி சொல்லி கேட்டவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில சேர்க்கப்பட்டாங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எல்லாரும் கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இப்ப உங்களை பத்தி எனக்கு தெரியும், எல்லாருடைய குணமும் ஓரளவுக்கு தெரியும், மாறி வர குணமும் தெரியும், மாறாத குடும்பங்களும் தெரியும். மாறாத குடும்பம் பிரச்சனைக்குள்ள மாட்டோம், கீழ்ப்படுகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி தெளிவாக்குகிறார். ಬೇರೆ ಅನೇಕವಾದ ಮಾತುಗಳಿಂದ ಅವನು ಖಂಡಿತವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ನುಡಿದು ವಕ್ರ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಈ ಸಂತತಿಯವರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಅವರನ್ನು ಎಚ್ಚರಿಸಿದನು. ಅವನ ಮಾತಿಗೆ ಒಪ್ಪಿಕೊಂಡವರು, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡವರು ಆ ದಿವಸ ಸುಮಾರು 3,000 ಜನರು ಅವರಲ್ಲಿ ಸೇರಿದರು. ಹಾಗಾದರೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವುದಾದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತೇವೆ. ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ ನಮ್ಮ ಇಷ್ಟದಂತೆ ನಡೆಯುವುದಾದರೆ ನಾವು ಕಷ್ಟದಲ್ಲಿಯೂ ಸಂಕಟದಲ್ಲಿಯೂ ಬೀಳುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ದೇವರು சொல்லுவதை கேட்கணுமா கேட்கக்கூடாது? ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕಾ ಅಥವಾ ಕೇಳದೇ ಇರಬೇಕಾ? யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு? ಯಾರಿಗಾಗಿ ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? யாருக்காக பேசுறாரு? ಯಾರಿಗಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? இந்த மாதம் அவர் சொல்ற வார்த்தை என்ன? என் சபையை கட்டுவேன். உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும். அப்படி இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அவ்வளவுதான். இல்ல முரட்டாட்டம் பண்ணீங்கன்னா உள்ள நுழைஞ்சிடும். பாதாளத்தின் வாசல்னா மரித்த ஆவிகள், துன்மார்க்கத்தின் ஆவிகள், சாத்தானின் கொடுமைகள் சுத்திட்டு வரும். போட்டு முடிய பிச்சுக்கணும். தேவ பிள்ளைகள் நிம்மதி இல்லாத, அடி தடி, சந்தோஷம், சமாதானம் இல்லாத, எல்லாம் கீழ்ப்படியாத போற வீடுகள்லாம் நடக்கும். நீங்க நல்லா இருக்கணும் தானே? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு. ಆದರೆ ದೇವರ ಮಾತನ್ನು ನಾವು ಕೇಳುವವರಾಗಿರಬೇಕು. ದೇವರು ಈ ತಿಂಗಳು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯ, ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಎಂಬುದಾಗಿ. ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ನಮ್ಮ ಇಷ್ಟದಂತೆ ನಡೆಯುವುದಾದರೆ ಪಾತಾಳ ಲೋಕದ ಬಲವು ಅದನ್ನು ಸೋಲಿಸಲಾರದು ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை 100க்கு 100 இப்பவே முடியாது இருக்கலாம். இந்த வார்த்தை உங்க இருதயத்தை விட்டு விலக ஒரு சின்ன சின்ன தீமைகள் வரும்போது ஞாபகத்துக்கு வரணும். ஆண்டவரே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 5 மணி ஆராதனையில் என்னோட நான் மோசமா போறேன்னு என்னை காத்துங்கப்பா. இப்படிதான் வளரணும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. அந்த வருகையை நினைப்பூட்டுவது கர்த்தருடைய பந்தி. இப்ப இந்த வசனத்தை கேட்டீங்க, பந்திக்கு ஆயத்த, வசனத்தை கேட்கும் போதே பந்திக்கு ஆயத்தமாக முடியும். கண்ணை எல்லாம் திறந்திருக்கும் போது என்ன சொல்றது? கர்த்தர் உங்களோட பேசலையா? சொல்லுங்க. அவருக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்த முடியுமா? வேற வழியில் அவ்வளவுதான். 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க,
அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே சொல்லுங்க. உண்மைதான், உண்மைதான், நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான், நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமைதான், உமைதான், நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான், நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அதிசயங்கள் செய்பவர் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மைதான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் மனிதர்கள் உதவி